என் தங்கமே, செவ்வாய்க்கிழமையில் இந்த கருப்பன் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்வதற்காக நீ என்னை மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு பிரிவு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கிறது. நீயே நினைத்தாலும் அது தடுக்க முடியாது. பிரிவு என்பதற்கும் ஒருவரினுடைய இழப்பு என்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. பிரிவு என்பது இது உன்னை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயமே தவிர நிரந்தரமான ஒரு முடிவு அல்ல. அதே நேரம் இழப்பு என்பது அது நிரந்தரமானது, மீண்டும் உன்னை தேடி வராத ஒரு விஷயத்து. அதனால் உன் அப்பன் இந்த கருப்பன் எந்த விஷயத்தையும் சொல்வதற்கு முன்பாக நிச்சயமாக நீ ஒரு முடிவுக்கு வந்து விடாதே. அதிலும் என்னுடைய பிள்ளைகள் பலரும் தவறான முடிவுகளை எடுத்து விடுகிறார்கள். கருப்பன் ஒரு விஷயத்தை அன்று சொல்லி இருந்தேன். என்ன தெரியுமா? உன்னுடைய வீட்டில் முகம் கொடுத்து பேசாத உறவு ஒன்று இன்னும் சற்று நேரத்தில் நிரந்தரமாக உன்னை விட்டு செல்ல போகிறார் என்று நான் சொல்லி இருந்தேன். பல பிள்ளைகளும் அதை என்னவென்று உள்ளே நுழைந்து கேட்கக்கூட விரும்பவில்லை. அவர்கள் என்ன நினைத்து விட்டார்கள் தெரியுமா? தன் வீட்டில் தன் மனைவியோடு தனக்கு ஒரு பிரச்சனை, அல்லது தன்னுடைய கணவனோடு தனக்கு ஒரு பிரச்சனை, தன் பிள்ளையோடு ஒரு பிரச்சனை அப்படி இருக்கிறது. யார் வீட்டில்தான் இந்த பிரச்சனைகள் இல்லை? எல்லோர் வீட்டிலும் தான் இருக்கிறது. அந்த பிள்ளை என்ன நினைத்தது தெரியுமா? தன் பிள்ளை தன்னோடு பேசாமல் ஒதுங்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இது போன்ற ஒரு வாக்கு சொன்னால் நம் பிள்ளை நம்மை விட்டு நிரந்தரமாக சென்று விடுமா, அல்லது நாம் நம் பிள்ளையை விட்டு நிரந்தரமாக சென்று விடுவோமா என்பது போன்ற ஒரு பதற்ற உணர்வு வந்ததோடு மட்டுமல்லாமல் கருப்பனையும் திட்டி தீர்த்து விட்டு சென்று விடுகிறார்கள். உண்மையில் கருப்பனின் எண்ணம் என்ன, கருப்பன் என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்பதை பற்றி எல்லாமும் இவர்கள் யோசிக்க தயாராக இல்லை. கருப்பன் மனதில் இருக்கும் விஷயம் என்னவென்று இவர்கள் உணர தயாராகவில்லை. மாறாக அவர்கள் நினைத்த விஷயத்தை பற்றி மட்டும்தான் அவர்கள் யோசித்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு இது நடந்துவிடக்கூடாது என்றுதான் சொல்லி இருந்தார்கள். கருப்பன் அந்த விஷயத்திற்குள் என்ன சொல்லி இருந்தேன்? கருப்பன் சொன்னது எல்லாமும் ஒன்றே ஒன்றுதான். வீட்டில் இருக்கின்றவர்களுக்கிடையில் மனஸ்தாபங்கள் இருக்கிறது என்றால் நாம் வெளியில் சென்று வருவோம். அதனால் வெளியில் 1000 பேரிடம் பேசிக்கொண்டிருப்போம். வீட்டில் இருக்கின்றவர்களினுடைய மன உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ள நினைப்பது கிடையாது. அவர்களுக்குள் இருக்கும் மன அழுத்தங்களை நாம் குறைக்க நினைப்பது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயங்களை எல்லாமும் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மன அழுத்தத்தை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த கருப்பன் நான் இருக்கும் இந்த நேரமும் காலமும் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென இந்த கருப்பன் நான் நடத்துகின்ற இந்த விஷயங்களை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். இனி நடப்பது எல்லாமும் உனக்கு நல்லதையே நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை நீ எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது. நல்லது வேண்டி நான் சொல்ல நினைப்பதும் நல்ல விஷயங்களோடு உன்னை நான் பயணிக்க வைப்பதும் இனி எப்பொழுதும் உனக்கு நான் மதிப்பை தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. சரியென்றும் தவறென்றும் இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உன்னை தேடி வர காத்திருக்கிறது. ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரத்திலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் எந்த விஷயங்கள் வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையாக மாறலாம். அப்படி இருக்கும் பொழுது நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்தும் புரிந்து கொண்டும் இருக்கும் இந்த நேரம் கருப்பன் சொல்ல வரும் விஷயங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுப்பது நியாயமாகாது. ஒருவருக்கொருவர் பேசாமல் முகம் கொடுத்து நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ளாமல் இருந்து கொண்டிருந்தோமானால் மன அழுத்தம் அதிகரிக்கும். ஒருவருக்கு மன அழுத்தம் அதிகமானால் அவர்களின் இரத்த அழுத்தம் அதிகமாகும். உடலில் தேவையில்லாத நோய்கள் வந்து கொண்டே இருக்கும். நிச்சயமாக அழுத்தம் என்ற ஒரு விஷயம் ஒருவருக்கு தீராத ஒரு நோயை கொடுத்துவிடும். நீண்ட காலம் வாழக்கூடிய இவர்களை வாழவிடாமல் செய்துவிடும் அல்லவா? அதற்குத்தான் கருப்பன் சொன்னேன். இதையெல்லாமும் புரிந்து கொண்டு அவர்களோடு இவர்கள் சேர்வார்கள். அவர்களிடத்தில் தன் மனதில் இருக்கின்ற விஷயங்களை பகிர்ந்து கொண்டு இவர்களுக்குள் இருக்கின்ற துன்பங்களுக்கெல்லாமும் ஒரு முடிவு கொடுப்பார்கள் என்று நான் நினைத்திருந்தேன்.
ஆனால் அதை எல்லாமும் தாண்டி இவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? இதை எல்லாமும் தாண்டி இவர்கள் என்ன நடத்தி விட்டார்கள்? இவர்களோ கருப்பனை தவறாக புரிந்து கொண்டார்கள். இதுதான் உண்மை. ஆனால் இதற்காகவெல்லாமும் கருப்பன் உன்னை விட்டுவிட போவது கிடையாது. ஏதோ ஒரு குழந்தை என்னை தவறாக புரிந்து கொண்டதே தவிர மற்ற எல்லா பிள்ளைகளும் கருப்பனின் அன்பை உணர்கிறார்கள். கருப்பன் நமக்கு சொல்ல வருகின்ற விஷயம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நமக்கு சரியாக முன்னிறுத்தும் என்றும், எந்த இடத்திலும் தேவையில்லாத விஷயங்களையும் தேவையில்லாத வார்த்தைகளையும் விட்டுவிடக்கூடாது. அப்படி நாம் செய்யும் பொழுது நம்முடைய எந்த ஒரு செயலிலும் அது எங்கே இடத்திலும் பிரதிபலித்து கொண்டே இருக்கும். நாமே நம்மை கட்டுப்படுத்த நினைத்தாலும் அதை கட்டுப்படுத்த முடியாது. நிச்சயமாக அந்த விஷயங்கள் பின்னாளில் மிகப்பெரிய பிரச்சனையாக பூதாகரமாக வெடித்து அதன் பிறகுதான் முடிவுக்கு வரும். சில சமயங்களில் முடிவுக்கு வராமலேயே இருந்து கொண்டிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற சில விஷயங்களும், உன்னை சூழ்ந்து வருகின்ற சில விஷயங்களும் உன்னை சுற்றி வந்து உனக்கான மாற்றத்தை என்றும் என்றென்றும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் சொல்வது போல இனி உனக்காக நான் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உன்னோடு நின்று நான் உனக்கு நடத்துவதும், உனக்காக இந்த கருப்பன் சொல்லிக் கொடுப்பதும் நீ என்னவென்று உணரத்தான் வேண்டும். ஆசைப்பட்ட இடத்தில் நின்று இந்த வாழ்க்கையை நாம் அடைகின்ற நேரம் நம்முடைய விருப்பங்கள் எல்லாமுமே நமக்கு சரியான விஷயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் இருக்க எல்லாமும் உனக்கே என்ற ஒரு உண்மைகளை சர்வ நிச்சயமாக உனக்கு எடுத்து சொல்லிவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் துணையிருந்து உன்னை நிச்சயமாக நான் நல்ல வழியில் நடத்தி விடுவேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உனக்கான சூழ்நிலைகளையும் உனக்கான சோதனைகளையும் எப்பொழுதுமே உன்னோடு இருந்து நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நேரம் நான் உன்னோடு வருகிறேனோ, எந்த நேரம் நான் உன்னோடு இந்த வாழ்க்கையை அன்போடு அரவணைக்கிறேனோ, அந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தரும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு சரியான ஒன்று நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி முழுக்க முழுக்க எப்பொழுதும் உனக்கான மாற்றத்தை தந்து கொண்டே இருக்கும். கருப்பன் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை உனக்கு நான் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு வந்து விடுகிறது. செவ்வாய்க்கிழமையில் என்ன பிரிவு? செவ்வாய்க்கிழமையில் கந்தன் உன்னை தேடி வருவதாக சொல்லியிருந்த கருப்பனை ஒரு பிரிவு உனக்கு உறுதியாகிறது என்று சொல்கிறேன் என்றால் அதற்கு ஒரு அவசியம் இல்லாமல் இருக்காது. அதற்கான ஒரு சூழ்நிலை இங்கு இல்லாமல் இருக்காது. உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க உணர்ந்து கொள்ள வேண்டும். யார் சொல்கிறார்கள், யார் செய்கிறார்கள், அது எப்படியாக மாறும் என்பதனை எல்லாமும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் பொழுது இனி எதையுமே யோசித்து நீ வருந்தக்கூடாது. கருப்பன் சொல்கின்ற விஷயங்களில் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு மாற்றத்திற்குள் வரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. அப்பனிருந்து உன்னை வழிநடத்தும் இந்த நேரங்கள் இனி என்ன நடந்தாலும் சரி, அவை ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டால், அவை ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொண்டால், உன்னிடத்தில் நின்று நான் பேச துடிக்கும் இந்த விஷயங்களோடு இனி எப்பொழுதும் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை நெளிவு சுழிவுகளையும் புரிந்து கொண்டு அதை உனக்கே என்று நான் நடத்துவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் உனக்கு வந்து கொண்டுதான் இருக்கும். கருப்பன் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைத்து கொண்டேதான் இருக்கும். எந்த இடத்திலுமே உன்னுடைய மனதை மட்டும் நீ தளர விட்டு விடக்கூடாது. எந்த இடத்திலும் உன்னுடைய எண்ணங்களை மட்டும் நீ தொலைத்து விடக்கூடாது.
உன்னோடு நான் இருக்கின்ற நாள் வரும்பொழுது உனக்கு நான் சொல்லும் இந்த விஷயங்களோடு அத்தனையிலும் உனக்கு வேண்டியது போல எல்லாமும் நிறைவாக உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. நிறைவான மனநிலையோடும் நிறைவான புரிதலோடும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் இருக்க இனி எதையுமே நினைத்து நீ வருந்த வேண்டாம். கருப்பன் இருக்க எதையும் யோசித்து நீ கலங்க வேண்டாம். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை நீ கட்டாயமாக நீ உணர வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருப்பதில் இனி உனக்கு வேண்டியதை எல்லாமும் நிச்சயமாக உனக்கு நான் நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்ல சொல்ல இனி எல்லாவற்றிலும் ஒரு தீர்வு உனக்கு கிடைக்கும். இந்த கருப்பன் நான் சொல்லித்தர விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் வரும். குறிப்பாக இந்த கருப்பன் நான் நினைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களும் வந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் சொன்ன விஷயங்களை நீ உணரும் பொழுதும் நான் சொல்கின்ற இந்த விஷயங்களை நீ புரிந்து கொள்ளும் பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு முழுமையாக எல்லாவற்றையும் நிச்சயமாக சொல்லி தந்துவிடும். உனக்கு நடக்கும் பல நிகழ்வுகளை இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுத்து விடும். கருப்பன் இருக்கும் பொழுது இனி என்ன நடந்தாலும் சற்று அதனை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தில் நீ இருந்து விட்டாயானால் உன்னை சூழ்ந்து வரும் பல ஆபத்துக்களில் இருந்து இனி உன்னை நீ காத்து கொள்வாய். யாரால் நடக்கிறது, எதனால் நடக்கிறது, இதற்கு அடுத்தபடியாக இந்த வாழ்க்கை உனக்கு எதை நடத்தி கொடுக்கும் என்பது போன்ற பல கேள்விகளுக்கும் இதிலேயே உனக்கு பதிலும் கிடைத்துவிடும் என்பதனை நீ மறக்காது. இந்த காலம் உனக்கு என்ன சொல்லி இருந்தாலும் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் எதை பற்றி பேசி இருந்தாலும் சரி, உன்னுடைய தேவைகளும் இந்த சூழ்நிலைகளும் உன்னை மாற்றுகிறது என்பதனை மறக்காது. எந்த நிலையிலும் உனக்கான நன்மைகள் உன்னை தேடி வருகிறது என்பதனையும் நீ மறக்காது. நான் சொன்னது எல்லாமும் தெளிவாகும்படி இந்த வாழ்க்கையில் உனக்குரிய ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ மீட்டெடுக்கும்படி இந்த கருப்பன் உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரம் இனி எதையுமே என் பிள்ளை அவ்வளவு சுலபமாக நீ தொலைத்துவிட முடியாது. நம்பிக்கையோடு உனக்கு நான் நடத்துகின்ற இந்த விஷயங்கள் எப்பொழுதும் உனக்கு நான் மதிப்பை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் இருக்க என்ன நடந்தாலும் சரி, அதில் உனக்கென்ற ஒரு தீர்வுகள் நிச்சயமாக கிடைத்து கொண்டே இருக்கும் அல்லவா. உனக்கென்ற உண்மைகள் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அல்லவா. ஒவ்வொன்றையும் நீ ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரம் வரும்பொழுதும், ஒவ்வொன்றையும் உணரும் காலம் வரும்பொழுதும் இந்த வாழ்க்கையும் உனக்கு எல்லா நிலையையும் கவனமாக எடுத்து கொண்டு வந்து விடும் என்பதனை நீ மறக்காது. இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்படுவது போல பல விஷயங்கள் நடக்கும். அதே நேரம் இந்த தெய்வத்தினுடைய அருளால் உன்னை சூழ்ந்திருக்கின்ற தீமைகளும் உன்னை விட்டு விலகும் என்பதனை நீ மறக்காதே. உன்னை சூழ்ந்து நின்று உனக்குள்ளேயே எப்பொழுதும் ஒரு விதமான மனப்பதற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என்பதனை நீ மறக்காதே. உன் எண்ணங்கள் எல்லாமும் சிறப்பாக மாறும் பொழுது நீ எதிர்பார்த்தது எல்லாமும் உன் கைகளுக்குள் வந்து கிடைக்கும். இந்த கருப்பன் இருக்க ஒவ்வொன்றும் உனக்கு நன் மதிப்பை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நல்லது வேண்டி
இந்த கருப்பன் உனக்காக உன் முன்னால் வந்து நிற்கிறேன். உண்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டி உன்னோடு இந்த கருப்பன் நான் பயணிக்கிறேன். இனி என்ன நடந்தது என்றாலும் கருப்பன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் மாறத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் யோசிக்கும் பல உண்மைகளோடு இனி எதையும் புரிந்து கொண்டு நீ வாழ வேண்டும். யோசிக்கும் விஷயங்களோடு உனக்கு நடப்பது என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உடனிருப்பதும் இந்த கருப்பனால் உன் வாழ்க்கையில் கொடுக்கப்படும் இந்த மாற்றங்களிலும் நீ மேன்மையடைய போகிறாய் என்பதனை மறக்காதே. உன்னோடு எப்பொழுதும் நான் சொல்ல நினைக்கும் சில விஷயங்களை நீ எந்த நேரமும் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எதிரி யார் என்றே தெரியவில்லை. துரோகங்கள் செய்கின்றவர்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாவற்றையும் நாம் எதிர்கொள்ள முடியாமல் திணறுகிறோம். நமக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் எப்பொழுதும் சுற்றி இருக்கும் இந்த மனிதர்களை உனக்கு யார் என்று காண்பித்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருவரினுடைய உண்மையான குணத்தையும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இவை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது உண்மை. உன்னை சூழ்ந்து நடக்கும் இது போன்ற விஷயங்களும் உன்னை சுற்றி நடக்கும் இது போன்ற விஷயங்களையும் நீ கட்டாயமாக இனி புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் சர்வ நிச்சயமாக உன்னை விட்டு விலகி செல்லும் காலமும் நேரமும் கைகூடி வந்துவிட்டது. இவர்கள் உன்னை விட்டு விலகி உனக்கான நன்மதிப்பை கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. கருப்பன் இருக்கும் இந்த காலத்தில் இனி உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களோடு நீ எதையும் புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்க இனி உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ உணர்ந்து வாழும் இந்த காலம் இனி உன்னை சூழ்ந்து வரும் எல்லாவற்றிலும் ஒரு நன்மதிப்பு கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லது வேண்டும், நல்ல திருப்பங்கள் வேண்டும். கருப்பன் இருந்து நடத்தும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை விட்டு தீமை விலக வேண்டும். கருப்பன் வந்துவிட்ட பிறகு இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக எதிர்கொள்ள வேண்டும். அப்படியானால் முதலில் உன்னை விட்ட எதிர்மறை விஷயங்கள் நிரந்தரமாக உன்னை விட்டு செல்ல வேண்டும். இந்த பிரிவு என்பது நிரந்தரமான ஒரு பிரிவாக உனக்கு இருக்க வேண்டும். எந்த உறவாகவே இருந்தாலும் அந்த உறவுகள் மீண்டும் உன்னை தேடி வரலாம். ஆனால் ஒருபோதும் துரோகங்களை செய்துவிட்டு அதை கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் பிரிந்து செல்கிறார்கள் என்றால் அந்த உறவு நிரந்தரமாகவே உன் வாழ்க்கைக்கு தேவைப்படாது. என் பிள்ளையே, ஒரு பிரிவை நான் நிரந்தரமாக்கி கொடுக்க துணிந்து விட்டேன். நீயும் அதற்கு தகுந்தாற் போல உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நீயும் அதற்கு தகுந்தாற் போல நிச்சயமாக உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். உன் மனதில் தோன்றும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலமும் இந்த நேரமும் கருப்பன் சொன்னது போல உன்னை விட்டு செல்கின்றவர்கள், துரோகங்களை செய்கின்ற மனிதர்களும் உன் வாழ்க்கையில் இருக்கும் எதிர்மறைகளுக்கு அதிகமான காரணமானவர்களையும் நான் உன் வாழ்க்கையில் இருந்து பிரித்து வைக்கப் போவது உறுதியானது. யார் நினைத்தாலும் இதை தடுக்க முடியாது. கருப்பன் சொன்னது போல உன் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் வருவது உறுதியாகிவிட்டது. அதற்கு நீ உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள். உன்னை சுற்றி வரும் இந்த விஷயங்களுக்கு நீ எப்பொழுதும் உன்னை தயார்படுத்திக்கொள். என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு மதிப்பை கொடுப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். கருப்பன் சொன்னது உனக்கு புரிகிறதல்லவா? செவ்வாய்க்கிழமையில் இரவின் இதை சொல்லும் பொழுது இதற்கு இருக்கின்ற சக்தி
நிச்சயமாக சற்று அதிகம்தான். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.